திருப்புகழ் 272. தாக்கு அமருக்கு ஒரு சாரையை வேறு ஒரு சாட்சியார பசியாரியை நீரிடு சாஸ்திர வழிக்கு அதி தூரனை வேர் விழு தவ மூழ்கும் தாத்பரியமற்று உழல் பாவியை நாவலர் போல் பரிவுற்று உனையே கருதாது இகல் சாற்று தமிழ் கூரை ஞாழியை நால்வரை தடுமாறி போக்கிடம் அற்ற விருதாவனை ஞானிகள் போற்றுதல் அற்ற துரோகியை மருள் பூத்த மலத்திரைய பூரியை நேரிய புலையேனை போக்கிவிடக் கடனோ அடியாரோடு போய் பெருகைக்கு இலையோ கதியானது போர்ச்சுடர் வஜ்ர வைவேல் மயிலா அருள் புரிவாயே மூக்கரை மட்டை மகாபல காரணி சூர்பனகை படு மூலி உதாசனி மூக்க குலத்தி விபீஷணர் சோதரி முழு மோடி மூத்த அரக்கன் ராவணனோடு இயல்பு ஏற்றிவிட கமலாலய சீதையை மோட்டன் வளைத்து ஒரு தேர்மிசையே கொடு முகிலே போய் மாகன சித்திர கோபுர நீள் படை வீட்டில் இருத்திய நாள் அவன் வேற மார்க்க முடித்த வில்லாளிகள் நாயகன் மருவோனே வாச்சியம் மத்தள பேரிகை போல் மறை வாழ்த்த மலர்கழு நீர் தரு நீள் சுனை வாய்த்த திருத்தணி மாமலை மேவிய பெருமாளே போக்கிடம் அற்ற விருதாவனை ஞானிகள் போற்றுதல் அற்ற துரோகியை மருள் பூத்த மலத்திரைய பூரியை நேரிய புலையேனை போக்கிவிடக் கடனோ அடியாரோடு போய் பெருகைக்கு இலையோ கதியானது போர்ச்சுடர் வஜ்ர வைவேல் மயிலா அருள் புரிவாயே நீள் சுனை வாய்த்த திருத்தணி மாமலை மேவிய பெருமாளே மூக்கு அறுபட்டவள் பயனில்லாதவள் மிக்க பலத்தை உடையவள் போருக்கு மூல காரணமானவள் சூர்பனகை என்ற பெயருடையவள் காது முதலிய உறுப்பு குறைந்தவள் கொடியவள் தீயை போன்றவள் தீயினும் கொடுமையானவள் மூர்க்கமான அரக்கர் குலத்தவள் வீடனுடைய உடன் பிறந்தவள் காட்டில் இருக்கும் காளி போன்றவள் தன் தமையனான ராவணனுடன் சீதையின் வரலாறு சீதையின் அழகு முதலானவற்றை எடுத்துச் சொல்லி அச்சீதை மீது காமம் ஏற்படச் செய்தாள். தாமரை கோயிலில் வீற்றிருக்கும் லட்சுமியான அச்சீதையை மூர்க்கமான ராவணன் சூழ்ச்சியால் கவர்ந்து தன் ஒப்பற்ற தேர் மீது ஏற்றிக்கொண்டு வான்வழியாய் போய் மிக்க பெருமையும் அழகும் வாய்ந்த கோபுரங்கள் உள்ள தன் இலங்கை மாநகரத்தின் காவல் படைகளுடன் கூடிய அசோகவனத்தில் சிறையிட்டான். அவன் குலத்துடன் அழியும் வழியை மேற்கொண்டு முடித்த வில் வீரரின் தலைவனான ராமனின் மருமகனே, வாத்தியங்களான வாச்சிய மத்தள பேரிகை என்பனவற்றை போல் வேதங்கள் வாழ்த்த செங்கழுநீர் மலரை நாள்தோறும் தருகின்ற நீண்ட சுனையை உடைய திருத்தணி மலை மீது வீற்றிருக்கின்ற பெருமாளே, அடியேன் தாக்கி ஆற்றும் போருக்கு ஒரு சாரைப்பாம்பை போன்றவன். பக்கத்தில் வேறு ஒருவரை சாட்சியாய் வைத்துக் கொள்ளாமல் தனித்து இருந்து உண்பவன். திருநீர் அணியும் சைவ ஆகம நெறிக்கு வெகு தொலைவிலே உள்ளவன். மரவேர் போல் அழுத்தமான ஆழ்ந்த தவ நெறியில் மூழ்குவதற்கு சிறிதும் கருத்து என்பதே இல்லாது திரிகின்ற பாவி. நல் பயனை விடுத்து வீணில் உழலும் பாவி. புலவரை போல் நடித்துக் கொண்டு அன்புடன் நின்னை நினையாமல் போரிட்டு தமிழால் வேறொருவருடன் வாதம் செய்து குறைக்கும் ஞாழி நாயேன். இந்நாள் வரை தடுமாற்றத்தை அடைந்து சென்று அடையும் வேறு புகலிடம் இல்லாத வீணன். ஞானியரால் போற்றப்படும் குணம் இல்லாத துரோகி.
பெருமயக்க அறிவு நிரம்பிய மும்மலங்களும் நிறைந்தவன், புலையனுக்குச் சமமானவன். இத்தகைய என்னை நீ கைவிட்டு விடுதல் நீதியாகுமோ? அடியவருடன் போய் அடையுமாறு எனக்கு எளியேனுக்கு நற்கதி இல்லையோ? நல்ல கதி இல்லையா? போரில் சிறந்து விளங்குவதும் கூர்மையானதுமான வேலை உடையோனே, மயில் ஊர்தி உடையோனே, அருள் செய்வாய் ஆக. அருள் செய்ய வேண்டும் என்றவாறு